ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்தில் விண்டேஜ் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு பழங்கால பயன்பாட்டு பொருட்கள் எல்லாம் இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம். நீங்களும் எங்களோட பார்த்து அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரே சிங்கிள் மேன் கலெக்ஷன், சிங்கிள் மேன் அவருடைய சொந்த முயற்சியில் 15 இயர்ஸ் கலெக்ஷன். 1940 பாருங்கள், 1840 உள்ள கேமரா. ஃபஸ்ட்டு அந்த உட்டன் கேமராங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த உட்டன் கேமராங்க மேட் இன் இங்கிலாண்டு. இதுக்கப்புறம் டெவலப் ஆகி இங்கே என்னென்ன மொத்தம் 800 கேமராஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு உட்டன் கேமராங்க. இந்த கேமராக்கு அப்புறம் அப்படியே பாக்ஸ் கேமரா மாதிரி, அதுக்கப்புறம் ட்ராவல் பேக் மாதிரி அப்படி ஸ்டெப்பாக இங்கே உள்ளே பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப விசிபிளான கேமரான்ட்டுருவாங்க. அப்போ உள்ள இப்போ யார் பேரில் வருதோ அவங்க பேரில் ரெஜிஸ்டர் ஆகி இந்த கேமரா வரும். ஸோ லண்டன்லேருந்து வந்திருக்கு. யார் பேரில் வருது, எங்கேருந்து வருது, அது அப்படியே ரெஜிஸ்டர் ஆகி அந்த கேமராவிலே பதிவாயிருக்கும். ஸோ இங்கே மொத்தம் 800 கேமராஸ் வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு கேமரா இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 19 இதில் இதுக்குள்ளே இருக்கிறது 800 கேமராவில் ஃபஸ்ட்டு உட்டன் கேமரா தான். ஃபஸ்ட்டு அந்த உட்டன் கேமரா தான். இதுக்கப்புறம் தான் டெவலப் ஆகி அடுத்து ஸ்மால் கேமரா வருது. அதுக்கப்புறம் வீடியோ கேமரா, ஸ்டில்ப் கேமரா எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இங்கே மொத்தம் ஃபஸ்ட்டு கேமரா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 1930 வீடியோ கேமராஸ், இதுதான் வீடியோ கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒன் பக்கம் கலர் கேமராவும் இருக்குது, வீடியோ கேமராவில் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது, ரெண்டுமே வச்சுருக்காங்க. ஜேம்ஸ் பாண்ட் படத்துலாம் ஜேம்ஸ் பாண்ட் வச்சுருப்பார் அந்த கேமராஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பேட்டரி கேமரா. ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் உள்ளதா? படத்தில் அவர் வச்சுருப்பார் ஜேம்ஸ் பாண்ட். ஸோ ஒன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இந்த கேமராஸ். ஸோ அவர் வச்சுருக்க கேமராஸ் மெக்கானிக்கல் கீ கேமராவும் இருக்குது, கலர் இருக்குது. இது எல்லாமே கீழே ஓடுறது மெக்கானிக்கல் ஐட்டம், மெக்கானிக்கல் வீடியோ கேமரா. கீனா அந்த கரண்ட் இல்லை, பேட்டரி இல்லாமல் கீழே ஒன்ஸ் கீ கொடுத்தோம்னா 45 மினிட்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேமரா இது. ஸோ இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பேட்ரி 1960 பேட்ரி வருது. ஸோ அதெல்லாம் பேட்ரி இல்லாமல் இது பேட்ரி வந்துச்சு 1960. இதுவும் வீடியோ கேமரா தான், ஜப்பான் வராங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிலிம் கேமரான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபிலிம் ரோல் கேமரா இதுதான். மேட் இன் இங்கிலாண்டு 88 உள்ளது, பாக்ஸ் கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் ஃபெல்லோஸ் கேமரா. அந்த பெரிய ஃபெல்லோஸ் கேமராவிலே அடுத்த கேமரா இதனுடைய பரிமாற்றம். இது மேட் இன் இங்கிலாண்டு தான், 1890 உள்ள கேமராஸ், ஃபோல்டிங் ஃபெல்லோஸ் கேமரா இது. ஸோ இது பார்த்திங்கன்னா மேமியோன்றது ட்வின் லென்ஸ் கேமரா. அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா ட்வின் லென்ஸ் கேமரான்னு சொல்லுவாங்க. 1940 உள்ள கேமரா. ட்வின் லென்ஸுன்றது மீனிங்ஸ் ஒரு ஆப்போசிட்டில் உங்களை வியூ பண்ணுறதுக்கு ஒரு லென்ஸ், அண்டு கேமரா பார்த்து ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு ஒரு கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு லென்ஸ். ட்வின் லென்ஸ் உள்ள கேமரா அது. அதாவது நம்ம இப்போ இந்த டிஸ்பிளே பார்த்துக்கிட்டு இப்போ வீடியோ எடுக்கிற மாதிரி அப்போ இல்லை முதல்ல ஆமாம். அதாவது நம்ம என்ன கேப்சர் பண்ண போகணும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆமாம், அது பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லென்ஸு, இன்னொன்று கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு லென்ஸ், டபுள் லென்ஸ் கேமரா. ஓகே. ஸோ இது மேட் இன், இது ஃப்ரான்ஸ் 870 உள்ள ஒரு கடிகாரம், ஒரு கிளாக்கு. ஒன்ஸ் கீ கொடுத்தோம்னா 7 days வரைக்கும் ஹேண்ட்மேடு, கையிலே பண்ணியிருப்பாங்க இந்த மேக். 1870 150 இயர்ஸ் ஓல்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பெல்லோஸ் கேமரான்னு சொல்லுவாங்க. இதுவும் 1910 இருந்து. பெல்லோஸ் கேமரான்றது அந்த பேக் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரிங் டைப்லேயே இருக்கும். ஸோ அந்த பெரிய கேமரா காமிச்சால உட்டன் கேமரா அந்த டைப்லேயே தான் பண்ணியிருப்பாங்க. சின்னதாக பாருங்க, 1910 உள்ளது. மேமியோன்ற ஒரு கம்பெனி. ஆக்சுவலி இதில் வேர்ல்டு வைட் 6300 கேமராஸ் இருந்திருக்கு, கேமரா கம்பெனிஸ் இருந்திருக்கு. இப்போ எதுவுமே இல்லை. ஸோ இங்கே இருக்க கேமராஸ் எல்லாமே நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு எதுவுமே பயன்பாட்டில் இல்லை, எல்லாமே செல்ஃபோனில் வந்துருச்சு. ஸோ இங்கே அதான் சொல்ல வரோம். இது ரஷ்யன் கேமரா, 1970 வந்த கேமரா. அதுக்கப்புறம் 1950 வந்த கேமரா. ரஷ்யனுடைய ப்ராடக்ட் இந்த பக்கம் வச்சுருக்கோம், 1950 கேமராஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ டிஎஸ்எல்ஆர் கேமரா அப்படின்றது சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் 90 வந்துருச்சு. இதில் தான் டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ ஒரு ஸ்னாப் எடுத்தோம்னா டேட்டும் டைமும் இதில் தான் காமிக்கும். இந்த கேமராவில் 1990 வந்தது. ஆமாம். ஸோ இங்கே ஒரு கிராண்ட் ஃபாதர் வச்சுருக்கோம். மொத்தம் 2 கிராண்ட் ஃபாதர், ஒரு கிராண்ட் மதர் வச்சுருக்கோம். இந்த கிராண்ட் ஃபாதர் பார்த்தாச்சு. அடுத்த கிராண்ட் ஃபாதர் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த கிராண்ட் ஃபாதர் இதுதான். 1970 உள்ள கேமராஸ் இது. 1870 உள்ள கிளாக் இது. ஹேண்ட்மேடு, கையிலே பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் கீ கொடுத்தோம்னா 7 days ஒர்க்கிங் ஆகும். ஸோ ஸ்டில் ஒர்க்கிங். இப்போ கிராண்ட் ஃபாதர்ன்றது ஹியரை கனெக்ட் பண்ணி வரும். 150 இயர்ஸ் ஓல்டு. அண்ட் ஷேப் கிராண்ட் மதர்ன்றது லேடிஸ் ஷேப்பில் இருக்கும் அந்த பக்கம். ஸோ கிராண்ட் மதர் அடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது 90 உள்ள கேமரா. டேட் அண்ட் டைம், எக்ஸ்ட்ரா ஜூம், லாங் ஜூம் வந்துருச்சு இதில். ஸோ 90 லாங் ஜூம் உள்ள கேமரா, ஜூமிங். ஆமாம், அதுவும் 1990 வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் கேமரா, அமெரிக்கனுடைய ப்ராடக்ட்.
இது பார்த்தீங்கன்னா 1970 அமெரிக்கன் ப்ராடக்ட், ரொம்ப கம்மி தான் வீடியோ கேமரா வந்து ஸ்டில் கேமராலாம். ஸோ அதில் உள்ள ப்ராடக்ட்டை நாங்கள் இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். ஃப்ளாஷ் கேமரா 70 வந்து ஆமாம் 70 ஃப்ளாஷ் கேமரா வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொலராய்டு இன்ஸ்டன்ட் கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பொலராய்ட் கேமராஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொலராய்ட் கேமராஸ் 1960 வந்துடும். ஸோ 4 ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி பொலராய்ட் கேமரா. இப்போ டூரிஸ்ட் பிளேஸ்லாம் அதை வச்சுருப்பாங்க. ஸோ 1960 உள்ள கேமரா. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூமிங் வந்துட்டோம். பொலராய்டுனா இன்ஸ்டன்ட் கேமரா, உடனே ஃபோட்டோ டெலிவரி ஆகும். நம்ம இந்த இதெல்லாம் ஆமாம், ஃபோட்டோ எடுத்த உடனே கையிலே கொடுத்துருவாங்க ஃபோட்டோஸ். ஹார்ட் காப்பின்னு சொல்லுவோம், அது சேம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 90 உள்ள கேமரா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஜூம், எக்ஸ்ட்ரா ஃப்ளாஷர் அந்த மாதிரி 90 உள்ள கேமராஸ். ஸோ லாங் ஜூம் இந்த பக்கம் வந்துருச்சு, எக்ஸட்ரா ஜூம் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அதுவும் 90 உள்ள கேமராஸ் தான். இந்த கேமராக்கு அப்புறம் நம்ம யார்ட்டையுமே இப்போ போகல, எல்லாம் செல்ஃபோனுக்குள்ள வந்துட்டோம். இந்த கேமராவோட செல்ஃபோன் 90 ஆமாம், இதான் லாஸ்ட் ரோ. ஸோ இதோட அட்வான்ஸு கீழே உள்ள லென்ஸ்லாம் வந்துடுச்சு, அக்சசரிஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரகசிய கேமரான்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க ரகசிய கேமரா எல்லாமே இருக்குது. அதிலே வந்து மார்பியில் யூஸ் பண்ண கேமரா இந்த பக்கம் ஃபஸ்ட்டு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். இது ரஷ்யன் கேமரான்னு சொல்லுவாங்க, ரஷ்யன் கேமரான்னு சொல்லுவாங்க, ஸ்னைப்பர் கேமரான்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டில் எடுத்தோம்னா ரொம்ப ஸ்டில் எடுக்கும்போது ஒருத்தர் ஷூட் பண்ணுறாங்களா இல்லை நம்ம ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்களான்னு தெரியாது. அந்த மாதிரி பயப்படுறக்காண்டி அவங்க ஆர்மி பீப்புள் வச்சுருந்தா கேமரா. அது செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ணது, ரஷ்யனுடைய மேக். துப்பாக்கி மாதிரி ட்ரிகரோடு இருக்குது. ஓகே ஓகே. ஸோ ட்ரிகரை ப்ளே பண்ணாங்கன்னா ஒரு ஸ்னாப் அடிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதுலேயே ப்ளஸ் வீடியோ கேமரா. ஸோ வீடியோ கேமரா செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண கேமராஸ் தான். ஆமாம், யூஎஸ் ஆர்மியில் இருந்தது. இது கோ பைலட் யூஸ் பண்ணுறது ஜெட்டில். அண்டு யார் யூஸ் பண்ணுறது அப்படின்னா கோ பைலட் யூஸ் பண்ணுறது ஜெட்டு போர் விமானம் இருக்குல்ல, அதில் யூஸ் பண்ணுற போலராய்ட் கேமரா, இன்ஸ்டன்ட் கேமரா. ஸ்னாப் எடுத்துகிட்டே இருக்குங்க, சக்குன்னு அடுத்தடுத்து எடுத்துகிட்டே இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரகசிய கேமரான்னு சொல்லுவாங்க, சப் மினியேச்சர் கேமரா. ஸோ அந்த காலத்தில் உள்ள கீழே ஓடுறது எல்லாமே மெக்கானிக்கல் டைப்லேயே வருது, எல்லாமே கீ ஒன்ஸ். ஜப்பானில் உள்ளது, ஜெர்மனியில் உள்ளது, இங்கிலாந்தில் உள்ளது, இந்தியாவில் உள்ளது. இந்த கருப்பாக இருக்கிறது நம்ம இந்தியாவில் உள்ளது. ஸோ அது பென் கேமரா. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த பக்கம் வந்து பென் கேமரா. ஸோ இதுக்குள்ள கவர்லாம் இங்கே வச்சுருக்கோம், அப்படியே லெதர்லேயே இருந்தது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டில் கேமரா, அதாவது பிஜிஎன் கேமரான்னு சொல்லுவாங்க. கழுகு புறாவில் கட்டி விடுற கேமரா ஸ்டில் கேமரா. இது சொல்கிறது வந்து ஆக்ஷன் கேமரான்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம். ஸோ இது ஸ்டில் கேமரான்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வீடியோ கேமராவே வந்துச்சு. அதில் ரெண்டுமே கீழே ஓடுறது. ஸோ வீடியோ கேமராவோட ஃபிலிம்ஸில் இங்கே வச்சுருக்கோம், டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதே வீடியோ கேமரா. இது ஸ்டில் கேமரா, அது வீடியோ கேமரா. ஆமாம், புறா கழுத்தில் கட்டி விட்டுருவாங்க. ட்ரோன் மாதிரி, லுக் லைக் அ ட்ரோன், அந்த மாதிரி. ட்ரோன் ஷாட் இப்போ ஆக்ஷன் கேமரான்னு அது ஆக்ஷன் கேமரா சொல்லுவோம். ஸோ இது 1000 யார்ட் ஃபைனாகுலர் ஸ்டில் கேமரா. இது பார்த்தீங்கன்னா 1000 யார்ட் ஃபைனாகுலர் ஸ்டில் கேமரா. இந்த கேமரா 1000 யார்ட் ஃபைனாகுலர் ஸ்டில் கேமரா. இது ஸ்மால் ஃபைனாகுலர் கேமரா. இது நம்ம சைடு வியூ லெஃப்ட் வியூவில் மேனுவலாகவே நம்ம டியூன் பண்ணிக்கிற கேமரா. ஆமாம், எல்லாமே கீழே ஓடும், பேட்டரிலாம் கிடையாது, கீழே ஓடுற கேமரா. இது எல்லாமே ரகசிய கேமராக்களா அப்போ அந்த காலத்தில். இது எல்லாமே மேனுவலாக ஒர்க் பண்ணுறது. இதுக்கு வந்து பவர் சோர்ஸ் கிடையாது. கையில் ஓடுற மாதிரி. ஆமாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ கேமரான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் நம்ம ஆளுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேட் இன் இங்கிலாந்து. இது ஒரு ஸ்டூடியோவில் வந்து வாங்கினது ஆக்சுவலாக. இது ரொம்ப ரொம்ப பிராண்டடான அப்போ உள்ள ஒரு ஸ்டூடியோவில் உள்ள கேமராஸ். இது மேட் இன் இங்கிலாந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேமரா. இது சிகரெட் லைட்டர் பைப்ஸ். அப்போ உள்ள சிகரெட் லைட்டர் பைப்ஸ்லாம் வச்சுருக்காங்க, பெரியவங்க யூஸ் பண்ண லைட்டர்ஸ். இந்த லைட்டர்ஸில் எல்லாமே ஒரு மியூசிக் வரும். மொசாக்னு ஒரு மியூசிக் வரும், கன்னில் ஒரு மியூசிக் வரும், வாட்சில் ஒரு மியூசிக் வரும். ஸோ சிகரெட் லைட்டர்ஸ்லாம் வச்சுருக்கோம். இந்த பக்கம் ஆஸ்ட்ரேலாம் வச்சுருக்கோம். இது லைசன்ஸ், ரேடியோவோட லைசன்ஸு புக்கு இங்கே கீழே வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி ரேடியோஸ் அண்ட் வாக்கி டாக்கிஸ். மினி ரேடியோஸ், அப்போ உள்ள மினி ரேடியோஸ், மைக்ரோ டேப் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த கேமராவோட ஃபிலிம் ரோல்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேமராவோட ஃபிலிம் ரோல்ஸ். அதெல்லாம் அப்படியே பேக்கிங்கோட புதுசாக இருக்குது. அதுக்கு கீழே ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா கரசின் எரிகிற தாய்லாண்டில் உள்ள கோயிலில் உள்ள ஒரு லேம்ப். இது சைக்கிள்லே எரிகிற ஒரு லேம்பு, ஃபயர் கார்பெட் கல்லுங்க போட்டு அதில் ஃபயர் பண்ணுற லேம்பு, சைக்கிளில் போடுற லேம்பு. ஆமாம், ஹெட்லைட்டில் உள்ள லேம்பு. அப்போ ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜப்பான் கையில் தைக்க ஸ்டிச்சிங் மிஷின். இது கையில் தைக்கிற மிஷின். அது ஜப்பான், இது இங்கிலாந்து. இது பார்த்தீங்கன்னா விண்டோ, அதாவது வந்து எப்படின்னா இது ஃபைனாக்குலர் சொல்லுவாங்க. அது ஒன்ஸ் இது ஒரு கிராம் ஃபோன் மாதிரி, அது பழைய கிராம். ஆமாம், அது மாதிரி. இது அப்போ உள்ள ஃபைனாக்குலர், ரொம்ப வெரி ஓல்டு. இது அப்போ உள்ள டெலிஃபோன்லாம் பார்த்துங்க இப்படி தான் இருக்கும் டெலிஃபோன் அப்போலாம்.
ஸோ இதில் ஸ்மால், அதிலே ஸ்மால் சைஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள கால்குலேட்டர் மிஷின், இங்கிலாந்து, மேட் இன் இங்கிலாந்து. இதுதான் கால்குலேட்டர் மிஷின். இந்த மிஷின் எல்லாமே இப்போ செல்ஃபோனில் இருக்குது. இங்கே இருக்க எல்லா பொருளுமே செல்ஃபோனில் இருக்குது, வந்துருச்சு. ஸோ இது ரிங் ஃபோன், அப்போ உள்ள ரிங் ஃபோனுக்கெல்லாம் அது ஃபைனாக்குலர், அதான் ஃபைனாக்குலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள ரிங் ஃபோன், இதெல்லாம் டயல் பண்ணது. இது 2 ஹெட் பொம்மைன்னு சொல்லுவாங்க, பர்மாலேருந்து வந்தது. ஆமாம், 2 தலை பொம்மை சொல்லுவாங்க. இது 30 கேஜில் உள்ள கிளாக், ஃப்ரான்ஸ் கிளாக். இது மேட் இன் தஞ்சாவூர் பொம்மை வைக்கல, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வைக்கல சார். இதெல்லாம் 100 இயர்ஸ் ஓல்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் டாய்ஸ், 2ல் இருக்கும், தகரத்தில் இருக்கும். 1930 உள்ளது, 100 இயர்ஸ் ஓல்டு எல்லாமே. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் டாய்ஸ், இங்கிலாந்து டாய்ஸ். ஃபஸ்ட்டு இங்கிலாந்து டாய்ஸ், அதுக்கப்புறம் இந்த பக்கம் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அடுத்து ஜப்பான் டாய்ஸ். அப்போவே ஸ்பேஸ் டாய்ஸ் இருந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்திருக்கு, காமிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கேமராவோட லென்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. இது பார்த்தீங்கன்னா கேமராவோட லென்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ், பழைய ஓல்டு கேமரா, ஃப்ளாஷர் இதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிராண்ட் மதர்னு சொல்லுவாங்க, 200 இயர்ஸ் ஓல்டு, 1820. ஆமாம், இதுதான் கிராண்ட் மதர். ஸோ லேடிஸ் ஷேப்பில் இருக்கிறதுனால கிராண்ட் மதர்னு சொல்லுவாங்க. இது 200 இயர்ஸ் ஓல்டு, 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிமை வச்சுட்டு 3D ஃபிலிம் மாதிரி நம்மளுடைய ஸ்க்ரீனை பெருசாக பண்ணி காமிக்கிற லென்ஸ் கேமரா அது. ஸோ இங்கே இருக்கிற ரொம்ப ரேர் கலெக்ஷன் பண்ணால் அடுத்த ஸ்டெப் கீழே போனீங்கன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஆடியோ பிளேயர் ரெக்கார்டு. இவர் தான் ஃபஸ்ட்டு ஆடியோ அண்டு வீடியோ, ஆடியோ அண்ட் ரெக்கார்டு பண்ணுறாரு, ரெக்கார்டிங் காமிக்கிறாரு, ஆடியோவும் ரிலீஸ் பண்ணுறாரு. எடிசன் ஃபோனோகிராஃப்ன்றவர் 10 இயர்ஸாக மேக் பண்ணுறாரு. இதுதான் ஆடியோ ரெக்கார்ட். ஆமாம், இதுதான் ஃபஸ்ட்டு ஆடியோ ரெக்கார்டர்ஸ் அண்ட் ஆடியோவும் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பிறகு தான் கிராமோஃபோன்லாம் வருது. இது 89ல் அவருடைய மேக்கிங் தான் இந்த பாக்ஸ் 6 எல்லாமே. வேக்ஸ் சிலிண்டரில் வைப்ரேட்டிங்கில் ரெக்கார்டிங் ஆகுது அண்டு ப்ளே இதாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதுக்கு அடுத்த டெவலப்மெண்ட்டு கிராமஃபோன் இப்போவும் ஸ்டில் ஒர்க்கிங்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங். இப்போ கையில் சுற்றிட்டோம்னா ஒரு பாட்டு கேட்கலாம். வால்யூம் இந்த பக்கம் தான் ரெடியூஸ் பண்ணணும் அண்ட் இன்க்ரீஸ். கரண்ட்டு பேட்டரி இல்லாமல். ஆமாம், இங்கே தான் ஸ்பீக்கர், ஒரு பாட்டு முடியும். ஆமாம், அதுக்கு பிறகு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 2 பைப் உள்ள அதே இதில் கிராமஃபோனில் 2 பைப்ஸ் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா 2 பைப் உள்ள கிராமஃபோன். இது எல்லாமே ஒர்க்கிங்னா, ஸோ அதே சேம் தான், அதனால் ஒர்க்கிங் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ட்ராவல் பேக்லேயே போட்டாங்க 1970ல். 72 65 to 70ல் கரண்ட் வந்துருச்சு, கரண்ட்டு பேட்டரி. இதுவும் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான். இது கலர் டிவி, இப்போவே ஜேவிசியில் ஜப்பான் கலர் டிவி லைவ் சர்ச் ஆகுது. இப்போ தூர்தர்ஷன். தூர்தர்ஷன், ஜேவிசி ஜப்பான், அதிலே ப்ளஸ் ரேடியோ. ஓகே, ரேடியோ அண்டு கேசட் 3 in 1. கேசட்டும் போட்டுக்கலாம், ரேடியோவும் கேட்டுக்கலாம், டிவியும் பார்த்துக்கலாம். ஆமாம், ரேடியோ, டிவி. ஆமாம், இப்போ இது எல்லாமே ட்ராவல் பேக் தான், எல்லாம் ட்ராவல் பேக் தான். அப்போ எல்லாமே 60 70ல் வந்து ட்ராவல் பேக் தான் போடுறாங்க. ஸோ இது ஒரு ரேடியோ கிராம் தான், இதுவும் கேசட்டு போடுறது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேடியோ கிராம் சொல்லுவாங்க. இது இப்போ டிஸ்பிளே ஆகாமல் இருக்குது, கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது. இது இப்போ டிஸ்பிளே ஆகும். இது 1970ல் உள்ளது, சோனி மேட் இன் ஜப்பான். அதில்
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேமராஸ் வச்சுருக்கோம். மிடில் கேமராஸ், இதாவது 70 to 80 உள்ள கேமராஸ் இந்த பக்கம் வச்சுருக்கோம். 70 to 80 உள்ள கேமராஸ் இந்த பக்கம் வச்சுருக்கோம். இது 3D கேமரா இங்கே வச்சுருக்கோம். இது லென்ஸ் கேமரா, ஃபோக்கஸ் ஃப்ரண்ட்லேருந்து ஃப்ரண்ட் பார்க்குற லென்ஸ் கேமரா. இது வந்து ஒரே ஆளாக ட்வின்ஸாக எடுக்கிற கேமரா. இது பிராஸ்லே கேமரா. 4 லென்ஸ் உள்ள 3D கேமரா. 3 கேட்ச் பண்ணுற கேமரா, நிலவை கேட்ச் பண்ணுறது. அது ரோல் பாக்ஸ் கேமரான்னு சொல்லுவாங்க. அது கிராஃப்ளெக்ஸ் கேமரான்னு சொல்லுவாங்க அந்த பக்கம். இது லைக்கான ஒரு கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ 70 to 80 ரொம்ப காஸ்ட்லியான கேமரா இதான் லைக்கா. ஸோ லைக்கா இஸ் ஃபேமஸ் கம்பெனி அப்போ. இல்லை ஆமாம், அப்போவே 15-17,000 சொல்கிறாங்க. ஸோ 70 to 80 உள்ளது. போகிறது காப்பி அரைக்கிற மிஷின்ஸ் அண்டு குதிரை வண்டியில் உள்ள சேரட்டில் உள்ள பெல்லு. இது குதிரை வண்டியில் உள்ள சேரட்டில் உள்ள பெல்லு. அப்போ டாக்ஸின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இது காப்பி அரைக்கிற மிஷின், காப்பி பவுடர் அரைக்கிற மிஷின், மேட் இன் ஜெர்மனி. இங்கேருந்து எடுக்கணும். நான் இப்போ ஆன் பண்ணி வைப்பேன். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது நம்ம வந்து ப்ராஜெக்டர். இது படம் ஃபஸ்ட்டில் ஒர்க்கில் இருக்குது, பார்த்துக்கலாம். சாரி, இது ப்ராப்ளத்தில் இருக்குது. சாரி, இது என்னென்னு தெரியல. இன்னைக்கு இப்போ தான் ப்ராப்ளம் பண்ணுது. ஸோ இதை விட்டுலாமே. இது பயாஸ்கோப்னு சொல்லுவாங்க, மினி வீடியோ தேட்டர்னு சொல்லுவாங்க, மினி வீடியோ மூவி தேட்டர்னு சொல்லுவாங்க. அப்போ உள்ளது இது பார்த்து. ஆமாம், பயாஸ்கோப். இது இந்த பக்கம் பாட்டும் கேட்டுக்கலாம், இந்த பக்கம் பசங்கள்லாம் படமும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி உள்ள மேடி. இதில் 5 பேர் பார்க்கலாம். 5 பேர் பார்க்கலாம். 5 பேர் பார்க்குற மாதிரி போட்டுக்கலாம். பயாஸ்கோப், வில்லேஜ் மினி மூவி தேட்டர் கலெக்ஷனு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் இங்கிலாண்டு 1933 உள்ளது. இன்னும் 10 இயர்ஸ் ஆச்சுன்னா 100 வருஷம் ஆக போகுது இந்த கார். 100 வருஷம் ஆக போகுது. ஹேண்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஹேண்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. ஆமாம், ஹேண்ட் லிவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. ஆமாம் 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 1933 உள்ளது. இன்னும் 10 வருஷத்தில் 100 வருஷம் ஆக போகுது. இது மேட் இன் இங்கிலாண்டு 1953 உள்ளது. இந்த இனோவா மாதிரி சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. மோரிஸ் மைனர் இதுக்கு பேர். 1951. இது பார்த்தீங்கன்னா அம்பாஸ்டர், அதை பார்த்து அம்பாஸ்டர் மோனோகிராம் போடுறாங்க. ஸோ இது இசஸ் இன்ஜினில் போடுது. இது மட்டுன்னு ஒரு ஜீப்பு, மல்டி பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த வண்டி. ஹண்டிங் சீட்டோடு இருக்குது. ஸோ இப்போ 16 லைட் இருக்குது, கன் ஹோல்டர் இருக்குது உள்ளுக்க, செவல் கோடாரி, இந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுறது. அதாவது இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே பண்ணிக்கலாம். வாரிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், காட்டிலையும் பண்ணிக்கலாம். டபுள் பர்பஸ், மல்டி பர்பஸாக. அதுக்கு தான் இந்த ஜீப்புக்கு ஒரு மட்டுன்னு சொல்லுவாங்க. MUTTன்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், மல்டி டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வில்லிஸ் ஜீப்பு, செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண ஜீப்பு. வில்லிஸ் அப்படின்னா US ஆர்மிலேருந்து செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து வாங்கினது. வில்லிஸ்னாலே எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப அப்போ உள்ள ஜீப்பு. இது பிராண்டடான ஜீப்பு, 70 உள்ளது. இது பார்த்தீங்கன்னா 90 உள்ளது. பத்மினி ப்ரீமியர். இது பெட்ரோல் வண்டி, இட்டாலியுடைய கம்பெனி, நம்ம இந்தியாவில் போட்டாங்க. ஆமாம், பத்மினி ப்ரீமியர். ஆமாம், இதே வண்டி தான். ஆமாம், சேதுபதி வச்சுருப்பார். இது பார்த்தீங்கன்னா ஜீப்னு ஒரு கம்பெனி. அடுத்து நம்ம பார்க்குற ஜீப்னு ஒரு கம்பெனி. ஆமாம், அதே கம்பெனி தான். பெட்ரோல் வண்டி இது. அப்போ வெள்ளைக்காரங்களுக்கு லோடு ஏற்றுறதுக்காண்டி கமர்ஷியல் வெஹிக்கிளாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ வந்திருக்க ஜீப், அந்த கார்லாம் அந்த கம்பெனி தான். அதே கம்பெனி, அமெரிக்கன் வெஹிக்கிள் இது, பெட்ரோல் வண்டி. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது அப்படின்னா நம்ம கவிஞர் கண்ணதாசனுடைய வண்டி இது. ஆமாம், இதுதான் கவிஞர் கண்ணதாசனுடைய வண்டி. இது பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ சொகுசாக வாழ்ந்திருக்காரு. வண்டி இப்போ 36 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஸ்டில் ரன்னிங் இப்போ. ஸோ ரொம்ப சொகுசான இன்ஜின் ஓடுறதே தெரியாது அந்தளவுக்கு. 1953 அமெரிக்கன் காரம் போட்டிருக்காங்க, நம்ம இந்தியாவில் வந்துருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வண்டி நம்ம இந்தியாவிலே போட்ட இட்டாலியன் கொலாபரேஷனில் போட்ட இட்டாலியோட கம்பெனி இது. லேம்ப்ரெட்டா, காலில் கிக் பண்ணுறது. 70 உள்ள ஆட்டோ அது. காலில் கிக் பண்ணுறது? ஆமாம், காலில் கிக் பண்ணுறது. அந்த பக்கம் கிக்கர் அந்த பக்கம் இருக்கும். லேம்ப்ரெட்டான்னு சொல்லுவாங்க. லேம்ப்ரெட்டா இட்டாலியும் போட்டது. ஆமாம், இதுவும் மோரிஸ் மைனர் தான். இப்போ ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ரெடி ஆகிடும் 1 மந்தில். ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ தான் கொஞ்சமாக. இதுவும் மேட் இன் இங்கிலாண்டு தான். இது பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலாந்து சைக்கிள். இது பார்த்தீங்கன்னா தனுஷ் விஐபி படத்தில் வச்சுருப்பாரு, மொஃபான்னு ஒரு பைக். அந்த பைக் இது பெடல் பண்ணிக்கலாம், பெட்ரோல். ஆமாம், இது லேம்ப்ரெட்டான்னு ஒரு கம்பெனி. பார்த்தீங்கன்னா இது நம்ம அப்போ டாக்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இதில் பேக் பெயின் வராது, அதுக்கு தான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். இந்த சீட்டில் ஒரு புஷ் இருக்கும், அதனால் சீட்டில் தான் ஃபஸ்ட்டு கவனிமாக. ஆமாம், ஸ்ப்ரிங் இருக்கும். பேசஞ்சருக்கும் ஒரு சீட்டு ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ 4 சஸ்பென்ஸ் இருக்குது, அதனால் பேக் பெயின் வராது. இது பார்த்திங்கன்னா மிடில் பசங்களுக்கு பெடல் கார். அந்த காலத்தில் பெடல் கார், மைண்ட் ரிலாக்ஸ் காண்டி பெடல் கார் வச்சுருக்காங்க. அது ஹைவேயில் கொடுக்குற பெட்ரோல் பம்ப்பு. ஆமாம், ஹைவே பெட்ரோல் பம்ப்.
அவ்வளோதான் சார். இதுக்கு மேலே வேறு எதுவும் கேட்குறாங்க கேளுங்க. ஐ கேன் எக்ஸ்பிளைன். இதோடைய பயன் என்ன, எப்படி மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது மக்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாமே செல்ஃபோனில் மூழ்கிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த பொருட்களும் இந்த காரு இவங்கெல்லாம் யூஸ் பண்ணவங்கலாம் ரொம்ப மேனுவலாக வாழ்ந்துருக்காங்க. மேனுவலாக வாழ்ந்துருக்காங்க, 100 இயர்ஸாக வாழ்ந்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இருக்க அந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எவ்வளோ சீக்கிரமாக லைஃப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்காங்களோ அந்தளவுக்கு செல்ஃபோனில் மூழ்கி அப்பா அம்மா அப்படின்றவங்களோட மறந்துடுறோம். சாப்பாடு கூட மறந்துடுறேன். இன்கேஸ் இவங்க யாருன்னு கேட்டால் அப்போ தான் செல்ஃபோன்லேருந்து வந்து அப்பான்னு சொல்கிறாங்க. அதோட அடுத்து மறந்துடுறாங்க அடுத்த செகண்டே. அந்தளவுக்கு செல்ஃபோனில் மூழ்கியிருக்காங்க. ஸோ செல்ஃபோனில் ஏன் மூழ்கிருக்கிய இதெல்லாம் திரும்பி பாருங்கள். இந்த பழைய ஞாபகங்கள்லாம் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் 100 வருஷத்துக்கு வாழலாம் அப்படின்றதே சார் இந்த அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சார் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு கவனமாக ஆரம்பிச்சிருக்காங்க. பசங்களுடைய விழிப்புணர்வுக்காண்டிக்கும் பெரியவங்களோட விழிப்புணர்வுக்காண்டிக்கும் உழைப்பில் நம்ம உயரலாம் அண்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணி ரொம்ப நாள் வாழலாம் அப்படின்றத இந்த கான்செப்ட் இது ஆரம்பிச்சிருக்க மியூசியத்தை ஆரம்பிச்சிருக்க காரணமே. இது வந்து ஒரே சிங்கிள் மேன் கலெக்ஷன். சிங்கிள் மேன் அவருடைய சொந்த முயற்சியில் 15 இயர்ஸ் கலெக்ஷன். வயசில் 45 வயசில் அது பண்ணுறாங்கன்னா பெரிய சொசைட்டிக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்கிறது. சொசைட்டிக்கு பெரிய விழிப்புணர்வு. ஸோ ஒரு அவேர்னஸ். ஏன் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கீங்க லைஃப்பில், லைட்டை நாங்கள் பிரேக் பண்ணி நான் சொல்கிறதெல்லாம் பாருங்கள். இப்போ இதை யூஸ் பண்ணவங்கலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க, நல்லா லைஃப் வாழ்ந்தாங்க. நீங்களும் இதே மாதிரி பிரேக் பண்ணி மேனுவலாக போங்க. ஏன் இவ்வளோ ப்ராக்டிக்கலாக ஏன் திங்க் பண்ணி அட்வான்ஸாக போகிறீங்க, லைஃப் நல்லா வாழலாம் 100 வருஷம் வரைக்கும் அப்படின்றதே அவருடைய கான்செப்ட். ஸோ அதுக்கு ஆரம்பிச்சது இந்த மியூசிக். தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து பிள்ளையார்பட்டியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து விண்டேஜ் கார் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலரி வச்சுருக்காங்க. பழங்கால நினைவுகளை வந்து நம்ம திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கேமராஸ்லேருந்து நம்மளுடைய விளையாட்டு பொருட்கள்லேருந்து நம்ம பயன்படுத்தின கார்லேருந்து நிறைய விதங்களில் வந்து இதை வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ பிள்ளையார்பட்டிக்கு ஆப்போசிட்டில் உள்ள ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டரில் இந்த கேலரி இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த கேலரியை வந்து பாருங்கள், உங்களுடைய சந்ததிக்கும் இதை வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரியான நிறையா கார் கலெக்ஷன்ஸ் இது சம்மந்தமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.